எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நேர்வழி என்பது கால அல்லாஹ் கால ரசூலுல்லாஹ், இதைத்தான் நம்ம பின்பற்ற வேண்டும். இதையும் திரும்ப மாத்துறாங்க ஒரு குரூப். இப்ப வழிகட்ட ஒரு குரூப் என்ன செய்வாங்க, இவங்க சஹாபாக்களை பின்பற்ற சொல்லுகிறார்கள், ஒரு புதிய மதுஹபை உருவாக்குகிறார். நம்ம சஹாபாக்களை பின்பற்ற சொன்னோமா? எங்கேயாவது நம்ம பின்பற்ற சொன்ன யார்? நபியை தான் பின்பற்ற சொல்றோம். அல்லாஹ்வும் நபியை தான் பின்பற்ற சொல்லலாம். அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல். நம்ம என்ன சொல்றோம் என்றால், பின்பற்ற வேண்டிய மூலாதாரமாகிய அந்த குர்ஆன் சுன்னாவை புரிவதில் உன்னுடைய அறிவுக்கும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அறிவு புரிதலுக்கும் இடையில் வித்தியாசம் வந்தால் யாருடைய புரிதலை முற்படுத்த வேண்டும் என்கிறோம்? அதிலே எந்த விஷயத்தில் ஃபிக்ஹ சொல்லல, நம்ம சொல்ல அகீதாவுடைய விஷயத்தில் ஸ்பெஷலா. அகீதா என்பது மறைவானது. சஹாபாக்கள் மிஸ்டேக் விட்டிருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சுட்டி காட்டியிருப்பாங்க. சஹாபாக்கள் மிஸ்டேக் விடல், அவர்கள் நேர்வழியில் இருந்தார்கள் இன்ஷா அல்லாஹ். அதனால அல்லாஹ் சொல்கிறான், ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு வஸ்ஸாபிகூன அல்-அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார். எல்லோரையும் அல்லாஹ் சிறப்பித்து சொல்லிவிட்டார். எனவே அவர்களை யாராவது குறை கண்டால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இத மனங்களில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். யாராவது ஒருவர் சஹாபாக்களை குறை காண ஆரம்பிக்கிறார், டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கிறார் என்றால் அவர் ஒரு புதிய பித்அத்தை உருவாக்க ட்ரை பண்ணுகிறார். அது நானாக இருந்தாலும் சரி அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஷேக்காக இருந்தாலும் சரி அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். யாராவது ஒருவர் சஹாபாக்களை டேமேஜ் பண்ணுகிற மாதிரி பேச வந்தால் அவர் என்ன செய்ய ட்ரை பண்றார்? ஒரு புதிய பித்அத்தை உருவாக்க ட்ரை பண்ணுகிறார் என்பது அர்த்தமாகும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்.